Hi friends, நான் உங்க டாக்டர் தண்டபாணி பேசுறேன், எம்டிசி கோயம்புத்தூர். ஃபாஸ்ட்னர்ஸ்னா என்ன, எப்படி ஃபாஸ்ட்னர்ஸ் நம்ம செலக்ட் பண்றது, அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ பொதுவா ஃபாஸ்ட்னர்ஸ் அப்படிங்கிறது மெயினா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெண்டு காம்பனண்ட்டையோ அல்லது ரெண்டு மெட்டல்லையோ அல்லது ரெண்டு ப்ராடக்ட்டையோ ஜாயின் பண்றதுக்காக. இப்போ நார்மலா ஃபாஸ்ட்னர்ஸ் நிறைய டைப் ஆஃப் ஃபாஸ்ட்னர்ஸ் இருக்குது. போல்ட், நட்டு, வாஷரு, ஸ்டட்டு, நெயில்ஸு அண்ட் ஸ்க்ரூ, இது எல்லாமே ஃபாஸ்டர்ஸ்னு சொல்றோம். அந்த ஃபாஸ்ட்னர்ஸ்ல எப்படி நம்ம அதை செலக்ட் பண்றோம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபாஸ்ட்னர்ஸ் செலக்ட் பண்ணோம். அண்ட் அந்த ஃபாஸ்ட்னர்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்றோம், என்ன லோட் அப்ளிகேஷன், எவ்வளவு லோட் ஆக்ட் ஆகுது, நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட்னர்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம அந்த ஃபாஸ்ட்னர்ஸை செலக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபாஸ்ட்னர்ஸ்ல என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபாஸ்ட்னர்ஸோட சைஸ், என்ன டைப் ஆஃப் போல்ட், என்ன டைப் ஆஃப் வாஷர், நட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ என்கிட்ட இது ஒரு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். இதுல பாத்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சென்டர் பாயிண்ட், இதுல 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல நான் ஸ்க்ரூ வித் போல்ட் போட்டு நான் இந்த காம்பனண்ட்டையும் இந்த காம்பனண்ட்டையும் நான் டைப் பண்ணணும். ரைட், அப்படி பண்ணணும்னா நான் ஃபாஸ்ட்னர் செலக்ட் பண்ணிருக்கேன். எப்படி இதை செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பர்பஸ் இதை ரெண்டையுமே ஹோல்டு பண்ணணும். இது சம் வெயிட் இருக்கும், இதோட வெயிட் சர்டன் வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டையும் வித்ஸ்டாண்ட் பண்ண, லோடையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இது டிஃப்ளெக்டும் ஆகக்கூடாது. இந்த இடத்துல இது போல்ட் போடுறதுனால அல்லது ஸ்க்ரூ வித் போல்ட் நட்டு போடுறதுனால எந்த இடத்துலயும் கரோசின் ஏற்படக்கூடாது. ஏன்னா கரோட் ஆச்சுன்னா இந்த ப்ராடக்ட் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப இந்த பேராமீட்டர் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இது போடணும். இது இந்த ஃபாஸ்ட்னருக்கு கோட்டிங் ஏதாவது கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிறது we have to decide. பிகாஸ் கோட்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா டெஃபினெட்லி we have to give the coating. அதர்வைஸ் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட், டைரக்டாவே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எதுக்காக இதுல 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இங்க ஒரு ஸ்க்ரூ வித் நட்டும் இங்க ஒரு ஸ்க்ரூ வித் நட்டு போட்டனாவே எனக்கு இது ஹோல்ட் ஆகி நின்னுக்கும் இல்லையா? எதுக்கு இந்த ரெண்டு சைடு தேவை? எனக்கு தேவையில்லையே. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் என்னோட ஃபாஸ்ட்னர்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கு, இந்த ஸ்க்ரூ வச்சு பிளஸ் M3 அல்லது M8 நட்டு நம்ம யூஸ் பண்றோம். இதை நான் கிளாக் வைஸ் த்ரெட் இருக்கு. அப்ப நான் இதை மேட்ச் பண்ணிட்டு நான் என்ன சைஸ் போல்ட் செலக்ட் பண்றேனோ அதே சைஸ்ல தான் என்னோட நட்டு இருக்கணும். சிமிலர்லி இது வாஷர். வாஷர் மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பக்கத்தோட இதையும் ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கும். ரைட்டா? ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா கான்டாக்ட் இருக்கும். ஸோ இட் ஷுட் பி மச் பாண்டிங். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்க்ரூ நான் இந்த சைட்ல ஃபிட் பண்ணிட்டு ரஃபா நான் இது கொடுக்குறேன். இந்த ஸ்க்ரூ நான் ஃபிட் பண்ணிட்டு இந்த எண்டுக்கு நான் கொடுத்துறேன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த வாஷர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நட்டை நான் டைட் பண்ணிடுறேன். ஸோ ரஃபா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை சொல்றேன். இப்போ நான் இதை ஒன்ஸ் இதை டைட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பார்ட் ஹோல்ட் ஆகி நின்றுக்கும். அப்ப எனக்கு இந்த ஒரே போல்ட் போதுமே, எதுக்கு மீதி 3 போல்ட் தேவைப்படுது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லோட ஈக்குவலா எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்ப என்னோடது இது ஒரு சர்க்குலர் காம்பனண்ட். ஸோ இந்த சர்க்குலர் காம்பனண்ட்ல எய்தர் இந்த பக்கமும் இந்த பக்கம் மட்டும் நான் போல்ட் போட்டாலோ வெர்டிகல் சைடு லோ டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். நோ நீட் ஃபார் ஹரிசாண்டல் சைடு அப்படிங்கிறோம். இன்கேஸ் நான் ஹரிசாண்டல் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா இட் வில் பி டிஃப்ளெக்டிங் லைக் திஸ். மேபி இது ஒரு வைப்ரேட்டிங் காம்பனண்டோ அல்லது லோட் ஆக்டிங் காம்பனண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இதையும் நான் டெம்பரவரியா ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டெம்பரவரி ஹோல்டுன்னா என்ன மீனிங் அப்படின்னா, எங்கெல்லாம் போல்ட் நட்டு வாஷர் யூஸ் பண்ணி ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட் நம்ம கனெக்ட் பண்றோமோ அதை நம்ம டெம்பரவரி மேட்டிங் அல்லது டெம்பரவரி ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இங்கேயும் இந்த இடத்துலயும் நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா ரெண்டு பக்கம் இருக்கணும். அப்போ வெர்டிகலி 2 ஃபாஸ்ட்னர், ஹரிசாண்டலி 2 ஃபாஸ்ட்னர் இருந்தா மட்டும்தான் இட் ஷுட் பி பர்ஃபெக்ட்லி ஹோல்டிங் திஸ் பர்டிகுலர் காம்பனண்ட். லோட் டிஸ்ட்ரிபியூஷன் 4 இடத்துக்குமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாராமீட்டர்ஸ். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட்,
இப்போ இது வந்து என்னோட 2 காம்பனன்ட் இருக்கு. இந்த 2 காம்பனண்ட்டையும் நான் ஜாயின் பண்ண அப்படின்னா நிறைய ஆஸ்பெக்ட்ல ஜாயின் பண்ணலாம். இப்போ ரெண்டையும் கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவிட் வைக்கிறேன். ரிவிட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட்னர் தான். இப்போ இந்த ரிவிட் வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு அப்படின்னா அது பாட்டு பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிரும். அப்போ ரிவிட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்மனன்ட் ஜாயிண்ட். வெல்டிங் ஆல்சோ பர்மனன்ட் ஜாயிண்ட். அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணியெல்லாம் எடுக்க முடியாது. ஒன்னா வெல்டிங் வச்சு ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி ரெண்டையும் கட் பண்ணி தான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்ப எங்கெல்லாம் வந்து பர்மனன்ட் ஃபாஸ்ட்னர்ஸ் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து டெம்பரவரி ஃபாஸ்ட்னர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து we have to select. Depends upon the applications that we can choose it. அண்ட் இப்போ இதுல வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா இது 2 காம்பனன்ட் இருக்கு. இந்த 2 காம்பனண்ட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா எப்ப வேணாலும் நான் இதை ரிமூவ் பண்ணணும், பர்மனண்டா பிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா then I can go with bolt and nut. அவ்வளவுதான். இதை நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா I can get. ஸோ இந்த காம்பனன்ட் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து என்ன டெம்பரவரி ஜாயிண்ட். எப்ப வேணாலும் நான் இந்த போல்ட் அண்ட் நட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் பர்மனண்டா நான் இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா we can go with rivet or weld. அந்த மாதிரி தான் நம்ம போவோம். அப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்ட்னர்ஸ். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு வந்து இந்த இடத்துல கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். கரோட் ஆச்சுன்னா இந்த காம்பனன்ட்டும் சேர்ந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிரும். அட் த சேம் டைம் சைஸ் வந்து நான் எப்படி செலக்ட் பண்றது? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு போல்ட் அண்ட் நட் இருக்கு, இது பாத்தீங்கன்னா கரோட் ஆயிருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து என்வரான்மெண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ரஃப் அண்ட் டஃபா அல்லது வெளியில கிளைமேட் கண்டிஷனுக்கு பேஸ் பண்ற மாதிரி இல்லாம ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் இல்லாம எங்க வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஹோல்டு பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா த்ரெட் ஃபுல் லென்த்துக்கு இருக்கு. சில போல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரெட் வந்து பாதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப லென்த், இதோட டயமீட்டர், இந்த ஹெக்ஸகனல் ஷேப், இதோட சைஸ், இந்த திக்னஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா போல்ட்டுடைய நாமின்கிளச்சர். அப்போ சில போல்ட் செலக்ட் பண்ற போதும் அதே மாதிரிதான் இந்த போல்ட் வந்து எவ்வளவு லோடு தாங்கும், அது டென்சைல் லோடா இருந்தாலும் சரி, கம்ப்ரசிவ் லோடா இருந்தாலும் சரி, ஷியர் லோடா இருந்தாலும் சரி. அப்ப இந்த 3 லோடும் பேஸ் பண்ணி தான் இந்த செலெக்ஷனை வந்து நம்ம பார்க்கணும். அட் த சேம் டைம் நீங்க என்ன போல்ட் சூஸ் பண்றீங்களோ அதே சைஸுக்கு தான் நட்டு சூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து கரெக்டா இது மேட் ஆகும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டயமீட்டர் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியாதுன்னு வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. roughly I can get it around 16, which mean that அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து M16 போல்ட். அப்ப M16 போல்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா M16 நட்டு தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இது பிச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கன்சிக்யூட்டிவ் த்ரெட்டோடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து பிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபாஸ்ட்னர்ஸ்னுடைய அடிப்படையான விஷயங்கள். ஸோ ஓவராலா சொல்ற போது ஒரு ஃபாஸ்ட்னரை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ளிகேஷன், எங்க வந்து அந்த நம்ம ஃபாஸ்ட்னர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஃபாஸ்ட்னர்ஸ் நிறைய இருக்குது. போல்ட், நட்டு, வாஷர், ஸ்டட், ரிவிட், இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட்னர்ஸ் நம்ம சொல்றோம். ஈவன் ஒரு ஆணி அடிக்கிறதா இருந்தா கூட அது ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட்னர் தான். அப்ப அதோட சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் மெட்டீரியல் செலெக்ஷன் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் செலெக்ஷனா இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஸ்டிஃப்னஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் எந்த என்வரான்மெண்டல் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம், நமக்கு வந்து கரோட் ஆகக்கூடாது, பர்ஃபெக்டா இருக்கணும். சில இடத்துல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஃபாஸ்ட்னர்ஸ் வச்சிருப்பாங்க, சில இடத்துல மைல்டு ஸ்டீல் வச்சிருப்பாங்க, சில இடத்துல ரப்பர் மெட்டீரியல்ல வந்து ஃபாஸ்ட்னர்ஸ் வச்சிருப்பாங்க. டிபெண்ட்ஸ். அதாவது லைட் அப்ளிகேஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா ரப்பர் மெட்டீரியலோ அல்லது டெப்லான் மெட்டீரியலோ வந்து ஃபாஸ்ட்னர்ஸ் வச்சிருப்பாங்க. ஹெவி அப்ளிகேஷன், அதிகமான லோட் அப்ளிகேஷன்ஸ் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்னர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னா M10, M12, M16 போல்ட்டோ அதுக்கு கரஸ்பாண்டிங் நட்டு பர்ஃபெக்டா சூஸ் பண்ணும். ஃபாஸ்ட்னர்ஸ்ல வந்து குறிப்பா வந்து வாஷரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு ஃபாஸ்ட்னர் பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஃபாஸ்ட்னருடைய செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து லோட் அப்ளிகேஷன் தெரியாம கரோசிவ் ரெசிஸ்டன்ஸினுடைய பேராமீட்டரை டிஃபைன் பண்ணாம மெட்டீரியல் செலெக்ஷன் ப்ராப்பரா இல்லாம ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு ஃபாஸ்ட்னர் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஓவராலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதை பத்தி டீடைல்டா நமக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிசைன் டேட்டா புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து
செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்னா அந்த செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து இன் அடிஷன் டு தட் எவ்வளவு ஈல்டு ஸ்ட்ரென்த் இருக்கணும், எவ்வளவு அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிறது உட்பட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியும் பேஸா வச்சு தான் ஒரு ஃபாஸ்ட்னரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஃபாஸ்ட்னர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம்.